அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான விடிவு காலம் இன்றுடனாவது ஆரம்பிக்கட்டும். විදේශ ගත කරන පනත අනුව මොකද්ද තියෙන නීති රෙගුලාසි. ඒ කිසිම දෙයක් නැහැ. පොල් පටවනවා වගේ රට පටවනවා. එන්න එනකොට ලක්ෂ 7යි 8යි ඉල්ලනවා අසිනිපයක් ලා ලඩක් වුණොත්. ඉතින් ඒක නිසා මේක වහාම නවත්තන්න. මේ මැද පෙරදී අහිංසක අම්මලාට සාධාරණයක් කරන්න කියන ඉල්ලීම කරන්න තමයි අපේ දුවදරුවන් විතරයි ඉන්නේ. මේකට කිසිම පක්ෂපාත දේශපාලනඥයින් සහභාගී වෙන්නේ නැහැ. இன்றைய கொழும்பு போராட்டத்திலாவது எங்களுக்கான விடிவு காலம் பிறக்கட்டும். முடிந்த வரைக்கும் கொழும்பு பக்கம் இருக்கிறவங்க போங்க. தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 32% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 20% உள்ளது. அதே போல அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 280 ரூபாய் வழங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 30,000 ரூபாய்க்கு 278 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல 20,000 ரூபாய்க்கு 988 ரூபாய் இலங்கைக்கு வழங்குறாங்க. 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் 87% வழங்குறாங்க. அதே போல இந்தியாவை பொறுத்த வரையில் சஜில் எக்ஸ்சேஞ்ச் 278 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 976 ரூபாய் 71% வழங்குறாங்க. அதே போல 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 965 ரூபாய் 4% வழங்குறாங்க. அதே போல 958 ரூபாய் வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது 100 தினார், 50 தினார், 30 தினார் இது போன்ற அந்த ரேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்க. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கு 964 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இந்த நாட்களில் யுஏஇ பற்றி தொடர்ந்துமே தெரிவிச்சுக்கிட்டு வந்தேன். சில மெசேஜ்கள் வருது யுஏஇயையும் விட சில எக்ஸ்சேஞ்சுகள் ஏஆர்ஒயில் பெஸ்ட்டான ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. நானும் குறிப்பாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்துமே சொல்கிறது, நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையும் இப்போ 2-3 எக்ஸ்சேஞ்சில் ட்ரை பண்ணுங்கள், கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு யுஏஇலையும் செக் பண்ணுங்கள். ஆனால் யுஏஇ தான் இந்த நாட்களில் பெஸ்ட்டான ரேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நேரம் சில எக்ஸ்சேஞ்சுகளும் மாற்று வழிகளை ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சுகளையும். யுஏஇயில் மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு தான் உங்களுக்கான பெஸ்ட் ரேட் வழங்கியிருந்தாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்பி பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னு. அதே போல் உங்களுடைய அந்த சொன்ன ரேட்டும் சரியாக விழுந்திருக்குதா அப்படின்றதையும் பற்றுச்சீட்டில் முதலாவது செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள், அதாவது ஏஆர்ஒய், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி தொடர்ந்துமே சகோதரிகள் தெரியப்படுத்துகிறாங்க பெஸ்ட்டான ரேட் வழங்குறாங்க அப்படின்னு. அதே போல் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல் நீங்கள் தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான், எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பும் போது
தயவு செய்து ரேட் எவ்வளவு, அது எத்தனை தினாருக்கு பொருந்தும் அப்படின்றத முதலாவது செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரேட் உங்களுக்கு சரிப்பட்டு வந்தால் நிச்சயம் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு வெளியே போக கிடைக்காததால. முடிந்த வரைக்கும் ஓட்டுநர்கள் நீங்கள் அவங்களுக்கு இந்த உதவியை வழங்குங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 676 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 956 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 57 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 235 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் தற்போது படிப்படியாக கம்மியாகிட்டே வருது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர் வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக குறைதான்னு. என்னப்பா ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அப்படியோ கடல் உள்வாங்கிருமா என்ன? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்னா மணித்தியாலத்துக்கு ஒருக்கா பூகம்பம் வருது. அதே போல் நான் சொன்னது உண்மையாயிருச்சா இல்லையா பாருங்க. பணிப்பெண்கள், நீங்கள் பணிப்பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி கவனிக்கணும், செம்மையான ஒரு பதிவு வழங்கியிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர். அதே போல் பணிப்பெண் மரணம் சம்பந்தமாக, அதே போல் பணிப்பெண் குழந்தையை கொன்றது சம்பந்தமாக எதிர்ப்புகளும் சில வெளியாகி உள்ளன. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது இப்போ நீங்கள் அந்த ரெட் கலரில் பார்க்குற எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையும் நேர்கோடுகளில் பூகம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒருக்கா எத்தியோப்பியா மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் பூகம்பம் பதிவாகி இருக்குது. ஈரான், ஈராக், அதே போல் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா, இன்னும் சில நாடுகள், அதாவது சவுதி அரேபியாவில் எல்லாம் எதிர்வரும் நாட்களில் வரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நிமிடத்துக்கு ஒருக்கா இந்த எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாகவே பூகம்பம் பதிவாகிட்டு இருக்குது. நிமிடத்துக்கு ஒருக்கா பூமி அதிர்ந்துக்கிட்டே இருக்குதான். என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் புவி கோலத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டதாக தெரிவிக்கிறாங்க புவியியல் ஆராய்ச்சியாளர்கள். அதே போல் இன்னொரு வேதனையான ஒரு விடயம், பலஸ்தீனில் தற்போது குளிரில் சின்ன சின்ன பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா கூடாரங்களையும் டென்ட்லேயும் இருக்கிறாங்க, சரியான ஆடைகள் இல்லை, அதில் பல குழந்தைகள் இறக்குது. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். الله نجانا وشردنا منهم. اجينا هنا متنا من الجوع والسقعه. متنا من الجوع والسقعه يا صاحبي. تخيل انت بني ادم يطلع في بلاد الاثنين قاعدين بيموتوا قدام عينك يوم وانت مش قادر تعمل لهم حاجه. ايش عمل لهم؟ ايش عمل لهم؟ قول ايش عمل لهم؟ مش طالب بديش عمل لهم حاجه. ماتوا اولادي وماتوا اخوتي وماتوا نسايبي وماتوا اولاد اخوي وهاي اولادي. الحمد لله رب العالمين. توم لا حرام عندي، لا بطاطين عندي. اطلعوا شوفوا يا مسلمين، اطلعوا شوفوا هدول الطفال وين بيناموا. اطلعوا بالشارع احنا بشارع حاطين فيه بطاطين ولفين حالنا وكلنا 8 تنفار معناش الا 4 حرامات. நம்ம தான் தொடர்ந்து தெரிவிப்போம் இல்லையா? பாருங்க, நம்ம ஒவ்வொரு விடயங்களை சொல்றது நல்லதுக்காகத்தான், உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான். ஒவ்வொரு வீடியோக்களையும் சில விடயங்களை கொண்டு வரது. அதில் நிறைய பேர் பார்க்க பிடிக்காது, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, சிலருக்கு தெரியாமல் கூட போயிடலாம். ஆனால் நான் நேற்று சொன்ன செய்தி பாருங்கள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ப்ரோ ஆமாம் ப்ரோ, நீங்கள் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் தான் நானும் என்னோடய பெட்டையும் தூக்கி பார்த்தேன். சரியான மூட்டை போச்சு. அப்புறம் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கேன் ப்ரோ இப்படி செக் பண்ண சொல்லி. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய அறைகளை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பணிப்பெண் குழந்தை ஒன்று வாஷிங் மிஷினில் போட்டுட்டாங்க, பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண். இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து சமூக ஊடகத்தில் பலருமே, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பலருமே அவேர்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பலருமே எதிர்ப்புகளையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வானா அவங்கள எடுக்காமலே விட்டுருங்க அப்படின்னு கூட ஒருத்தர் ரொம்ப கோபமாக பதில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் அட்வைஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கேமரா போட்டுங்க, கண்காணிங்க, இந்த மாதிரி நிறைய அட்வைஸ்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைகளை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள் இதற்கு பிறகு சாதாரணமாக கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கவனிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்கள அப்படி தான் அவங்கள பார்த்துக்குவாங்க. அதனால் இனி வரும் நாட்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க.
சின்ன மிஸ்டேக் கூட விட்டுறாதீங்க. உங்களை 100க்கு 100% அல்லது 100க்கு 200%ம்னு சொல்லலாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுல நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளோட விளையத்தில் இனி வருங்காலம் விளையாட்டாக இருந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சில தகவல்கள் இருக்குது பாருங்க. آخر إجراء من الشغالات حطت طفل عمره 18 شهر جوا الغسالة وشغلت الغسالة. لا إله إلا الله. توفى الطفل في الكويت، أبوه لحقه وهو جوا الغسالة، شالوه ودوه المستشفى، خلاص توفى رحمة الله عليه. حققوا معاها الشغالة تقول أزعجني وحطيته بالغسالة عشان ارتاح منه. يا جماعة انتبهوا ما لهم أمان. يلا اخذوا هذين خليهم يشتغلون عندنا، يجون يذبحون عيالنا. المفروض حكومتنا تسكر حنفية عنهم. هم اللي بحاجة لنا، مو احنا بحاجة لهم. هم بحاجة حق الدينار ويذبحون عيالنا. شنو ذنب الأم والأبو لما يشوف ولده عمره 1.5 سنة بالغسالة يفتر؟ هذا المفروض الحكومة تسكر كل شيء عن هالدولة هذه. قسما بالله ناس العنانيين. الجريمة هذه ما صارت في بيتنا ولا في بيت غيري، صارت في بيت هذه الأم والأبو المساكين. لازم نحس بإحساسهم. هذه الدولة تحط شروطها عندنا وإحنا نوافق. المفروض يبون الأم والأبو يقول سووا بهذه الخدامة، سووا بهذه العاملة، سووا اللي تبونه. دامنا ذبحت ولدكم ضناكم. هذا غير المقاطع اللي نشوفها من هالجالية هذه، مخلب الآداب، فسق وفجور، أشياء رذيلة من بلاويهم. خربوا عيالنا بمقاطع مخلب الآداب. يجون هني يتدلعون، يجون هني يتمسخرون، وفوق هذا يسوون الجريمة. عندنا جرايم. المفروض الحكومة تلتفت وتحط نقاط بالصميم. يا حكومة لفي ظهرك عن هالدولة هذه، خلوا أمي يترجونا وما يتمسخرون وشروطهم والله احنا نوافق عليها. شنو مسكين الأم والأبو اللي راح ضناهم شوف عينهم بالغسالة. المفروض الأم والأبو يحطون هذا خدامهم بالغسالة ويفرمون منها فرم. ما هو شيء اسمه سجن. قاعد احس باحساس الام والابو اللي قاعد يشوفوا ضناهم بالغساله مهما كان العذر. شنو العذر؟ تذبحين ضنا، تذبحين ولد. شو بسوي لك؟ وحتى شو بسوي اللي مسوي؟ اروح اشتكي، اروح كذا، اقول حق المعذبه مو احط ولدهم بالغساله வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்தவரையில் சொல்றாரு வேணாம், பணிப்பெண்களே வேணாம், நிறுத்தி போட்டு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி. பரவாயில்லப்பா, நிறுத்தி விடுங்க, வீடெல்லாம் குப்பையாக கிடக்கும், அப்புறம் நீங்களே குட்டியாளுங்க இல்லையா? இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி கொண்டு வீட்டு வளாகத்திலே புதைச்சிருங்க. ஆனால் இந்த முறை இதுக்கு பிறகு இந்த மாதிரி பணிப்பெண்களுடைய மரணங்களுக்கு சரியான தீர்வுகளை எடுக்கிறதுக்கு தூதரகங்களாவது ஒன்று கூடணும். அதே மாதிரி உண்மையிலே ஒரு நல்ல விடயம், சூப்பரான ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். மாஷா அல்லா, தபரக் அல்லா, அல்லா எத்திக்கல் ஆஃபியா. முதலாவதா அல்லா தவலமர் உண்மையிலே நல்லா பேசியிருந்தார். நீங்கள் மத்தாம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க, ஊர் முழுக்க சுற்றுவீங்க, எல்லா இடமும் எல்லா நல்ல ஜோலியும் பண்ணுவீங்க. உங்களை மாதிரி தான் குடும்பங்குட்டிகளோடு இருந்தவங்க அவங்கள இழந்து இன்றைக்கி உங்களுக்காக வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் கண்ணியப்படுத்துங்க, அவங்களையும் சரியாக கவனிங்க, அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க. வீட்டு தொழிலாளர்களை நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா அவங்களும் சரியாக பார்ப்பாங்க, உங்களுக்கு சரியாக நடந்துக்குவாங்க. அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு எக்ஸிக்யூட்டிவான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. சூப்பரான அட்வைஸ். இந்த அட்வைஸை கேட்டால் திருந்தாதவங்களும் திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இந்த கொஞ்சம் உங்களோட நல்ல பழக்கத்தில் உள்ள மாமா பாபாவை இருந்தால் அவங்க கேட்குற மாதிரி லைட்டாக இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டுருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. مساء السعادة والنور والسرور. ولا شك الجميع اليوم سمعنا عن موضوع الشغالة والجريمة البشعة التي ارتكبت في حق طفل 1 سنة وكم من شهر في دولة الحب والخير والأمان، دولة الكويت. أدام الله الأمن على الكويت حكومة وشعبا وعلى سائر بلاد المسلمين. لكم حذرنا في فيديوهات سابقة، واللي يرجع لفيديوهات قديمة وأيضا ما كنت عليه في منصة إكس تويتر سابقا من التحذير. لا تصيرون مطعم في مول وتجلسون الشغالة بروحها، عاملونها معاملة مش منبوذة عندكم. كونكم انكم انتم وافقتوا يبتونها وهي بنت تستاهل
بنت يعني بالنسبة لها شيء، البسوها مما تلبسون، لا تلبسونها أرذل الهدوم وانت لابسة ماركات كامل يا أختي بالآلاف و200,000 لبسك، وهي لبسها ب5 دراهم و20 درهم و200 درهم. لبسيها من لبسك وعطيها. لا تقولون شو اللي دخل هالموضوع، يدخل لأن هاي نفسيات. يا ما حذرت قديما سابقا، وحتى أيام ما كنت فيها وكيل نيابة، يا ما حذرت وقلت إن في بعضنا ضبطناهم إنهم تكرمون يحطون البول داخل الأكل. يا ما وحدة مال الدورة الشهرية مالها تحط الدم والله بلاوي، والله بلاوي. يا ما ترضع أولاد من مكان وسخ، يا ما هم طفل صغير تتركونه عند الشغالات. وامس كم من فتره، من اسبوعين نزلت الفيديو وقلت يا ريت انكم انتم تعطون الموظفه اللي بتربي اجازه لمده 6 سنوات 7 سنوات براتب لمده 2 و4 سنوات ب 75% من راتب حتى تتفرغ لاولادها. الحادثه اليوم اللي في الكويت سنه وشيء، تحطه في الغساله وتسمع والاب والام وين؟ يمكن راقدين. وانتبهوا على الصريخ، يا الله يطلعونه من الغسالة إلى ما وصل للمستشفى توفى الولد. الأسباب ما معروفة. الأسباب أنا ولد جميل حلو وحبيت أذبحه، ولد إني أنا ما توفقت في أولاده ويبته، ولد كان يصارخ جدا ومؤذني الأسباب مهما تعددت الأسباب، ضحية مروعة، طفل سنة وشيء. لذلك الشخص البيت اللي يبى يجيب شغاله عاملوهن معامله حسنه، عاملوهن معامله حسنه. وانتبهوا لاغراضكم وحرص ولا تخون، اقفلوا على اغراضكم. ياما سرقات، ياما بلاوي صارت، ياما شي كل يوم ينقص شيء من البيت. ولا تعاملون، والله العظيم اقسم بالله ما يستوي شيء. حتى انتم في بعض العوائل للاسف يعني تطلب اكل ما يستوي ان تخلونها هي تتلم الاكل كامل وانتم ماكلين برا المطعم تكه وكباب وكنتاكي وماكدونالدز، تشتروا لها سندويشه بالنفس الاكل اللي تاكلون اعطوها اياها وجدمونها عليكم حتى قبل. شو ما دام انتم تبون هالشيء، ما تقدر ان هي تشيل هالكنتاكي، تشيل مثلا الوجبات اللي برا اللي تشترونها وهي مخلين لها العيش او شيء الصالونه مال الظهر شي تبى تعشى، اشتروا لها حتى لو سندويشه من نفس اكلكم، ما بتخسرون شيء. 20 درهم ولا 25 درهم اضافي. لا تاكلوا او انت تطلعون بنفسكم تتعشون برا وهي في البيت خلاص بدون ما تعرف. لا تاكلون قدامها الوجبات واخر شيء هي تتنظف وتشوف شو ياسر، تطالع العظام، تطالع شي وعينها وتفكيرها يوم عن يوم هي انتقام. وتاخرون رواتبها وتاخرون تي وتعاملونها، والبعض اللي يتحرش فيها من الرجال هداها الله، والبعض من الاولاد اللي يتحرش في الشغاله، والبعض اللي يعذب، والبعض هاي نتيجته. ولا تتركون الاولاد سنه وشيء والسنه وشهر وشهرين ولا 3 اشياء. الصبح هذا المفروض انه هو عند امه في حضن امه راقد. شو باخذها بفر على الخدامه هي من بدايته من فجر الله خير. لكن ترى الناس ظروف ما حد يعرف ليش. تعب، ارهاق، مرض ويا الام، تركتتي، لكن ما حد يقدر يلوم الام بعد نفس الشيء. بس كونكم انكم انتم الحين تجيبون شغاله، انتبهوا، مصيبه، كارثه. حفظ الله الجميع يا رب، وسلمنا وسلمكم من كل شر يا رب العالمين. ஆனா ஒன்று இன்னொரு முக்கியமான விடயம், தயவு செய்து குரங்கு சேட்டைகள் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் இந்த டிக்டாக்லையும் அதுலையும் இதுலையும் சிலர் செய்கிற அந்த கூத்துகளால், சிலர் செய்கிற அந்த சேட்டைகளால் நிறைய பேர் நல்ல தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில நல்ல உள்ளங்கள் நம்மளுடைய இந்த கேலி கூத்தெல்லாம் பார்த்துச்சுன்னா, இந்த கேவலமான செயல்பாடுகளை பார்த்துச்சுன்னா, இந்த ஜட்டி பனியனை தூக்கி சோஷியல் மீடியாவில் காட்டுறதெல்லாம் பார்த்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஆட்களுக்காக நாம் பரிந்துரைக்கணுமா, நம்ம இவங்களுக்கு சாதகமாக பேசணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுடைய மனசில் தோணும். அதனால் கேவலமான வேலைகள் எதுவுமே செய்யாமல் ஒழுக்கமான முறையில் வந்து நம்மளுடைய கடமைகளை சரியாக செஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கும் ஆதரவளிக்க நிறைய நல்லுள்ளங்கள் முன் வருவாங்க. ஏன் இன்றைக்கு வரைக்கும் நான் உங்களுக்காக பரிந்துரைச்சு பேசலை. எனக்கு எத்தனை பேர் திட்டுறாங்க, எத்தனையோ பேர் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, எவ்வளவெல்லாம் வேலை பார்க்குறாங்க. நல்லது செஞ்சு விடிய தூக்கம் முழிச்சு உதவி செஞ்சும் என்னால் முடிஞ்ச தகவல்களை சொல்லியும் பர்சனலாக வந்து மெசேஜ் போடுறவங்களுக்கு
எத்தனை மணிக்கு நான் ரிப்ளை கொடுத்துருப்பேன்றதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மெசேஞ்சர்களில். விடிய காலையில் 2 மணி 3 மணி 12 மணி. சிலரே கேட்பாங்க, என்ன பிரதர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் 12 1 மணி 2 மணி எந்த டைமை பார்த்தாலும் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ தூங்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்படி கூட நாங்கள் முயற்சி செய்கிறோம் உங்களுக்காக. ஆனால் சிலர் வந்து செய்கிற சில சேட்டைகளால் அந்த மனம் விட்டு போயிடுது சிலருக்கு. அந்த நிலைமையை வர வைக்காமல் வந்த நாட்டில் கண்ணியமாக இருங்க. இனிமேலாவது தொழிலாளர்களுக்கான நியாயம் பிறக்கட்டும். அதே மாதிரி இன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய சிலர், அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தார் சிலர் ஒன்று கூட போகிறாங்க. அரசாங்கத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எத்தி வைக்க போகிறாங்க. மேலே ரொம்ப சந்தோஷம். துஷார சகோதரருக்கு முக்கியமாக நன்றிகள். හැමෝටම සුබ දවසක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. සියලුම සහෝදර මාධ්‍යවේදීන්ට ඒ වගේම මේ වෙලාවේ සිහිපත් කරනවා සියලුම මාධ්‍ය නාලිකාව සුරක්ෂිත හිටක් රටවිරු සංසදයේ ජාතික සංවිධායක ඒ වගේම ලංකාවේ කැඳවුම්කරු මගේ නම තුෂාර. අද දවසේ අපි අතුගල් පුරවරේ ඓතිහාසික පුණ්‍යවන්ත පිම්බිමේ ඉඳලා මේ සුරක්ෂිත හිටක් රටවිරු සංසදයේ මාධ්‍ය සාකච්ඡාව පවත්වන්න තීරණය කරා ප්‍රථම වතාවට. ඉතින් එහි අපේ නායිකාව වන ගරු සභාපතිනි නීතිඥ සමාධිකාරී මැඩම් තමයි ඔබ මේ විස්තර ටික පැහැදිලි කරේ. ඉතින් අද දවසේ මට දෙන්න තියෙන පණිවිඩය තමයි අපි මේ එළඹෙන 30 වෙනිදා ඒ කියන්නේ 2024 12 වෙනි මාසේ 30 වෙනිදා නිහඬ විරෝධතාවයක් කොළඹ පවත්වනවා. ඉතින් ඒ පවත්වන නිහඬ විරෝධතාවයේදී අපි අපේක්ෂා කරන්නේ අපි ගොඩනගපු මේ පවතින රජය අපහසුතාවයට ලක් කරන්න නෙමේ, මේ රජය පෙරලන්න නෙමේ, තානාපති කාර්යාල වටලන්න නෙමේ, ඒ වගේම පාර්ලිමේන්තුව අල්ලන්නවත් ජනාධිපති ලේකම් කාර්යාල අල්ලන්නවත් නෙමේ. ඉතින් ඒක නිසා මේ වෙන විට විදේශගත වෙලා ඉන්න ලක්ෂ 10කට අධික මැද පෙරදිග ඉන්න ශ්‍රමිකයන් මේ වෙනකොට අන්ත දුක්පාම් කටළු බාධක වලට මැදිහත් වෙලා තියෙනවා. ඉතින් ඒ වෙනුවෙන් රට පුරා පවත්වන ලබන කාර්යාල පවත්වාගෙන යන විදේශ සේවා නිවෘත්ති කාර්යාංශ උදාහරණයට දඹුල්ල, කුරුණෑගල, හාලාවත, පුත්තලම, ඒවට අනුරාධපුර. නමුත් මේවා නමට විතරයි තියෙන්නේ. අපි ගතිකරු ජනාධිපතිතුමාට මෙන්න මේ සංදේශය බාර දෙන්නේ රාජ්‍ය සේවකයෝ ගැනවත් එහෙම නැත්නම් වෙන මේ කරන මාපියාවක් ගැනවත් නෙමෙයි. මේකේ අපි ඉල්ලීමක් ඉල්ලලා තියෙනවා. අපි ළඟ කරුණු 15ක් තියෙනවා මේ විදේශ විනිමය 160ක් එන එක 100% ගේන්න. මොකද අපි මේ වෙලාවේ මේ සහෝදර මාධ්‍ය ආයතන දැක්කා විදේශ සේවා නිවෘත්ති කාර්යාංශයේ සාමාන්‍ය අධිකාරිතුමා මාධ්‍ය සාකච්ඡාවක් කියලා පවත්වලා කිව්වා පැමිණිලි මේ වෙනකොට ඒජන්සිමියන්ට විරුද්ධව 6600 ගානකට වැඩි කියලා. ඇත්තටම ලැජ්ජා සහගත විය යුතුයි. මොකද මේ පැමිණිලි විභාග කරන්නේ පොලිසියෙන් නෙමේ විදේශ සේවා නිවෘත්ති කාර්යාංශයේ පුජ්‍යලයක්. හැබැයි අපි දකිනවා අතිගරු ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුව සුද්ධ කරාට මේ ආයතන වලට සභාපති ඒ වගේම ඉහළ මැනේජ්මන්ට් එකේ නිලධාරීන් පත් කරාට පහළ ඉන්න සේවකයෝ තාමත් හිටපු දේශපාලනඥයන්ගේ පෝස්ටර් ලවපු ඒ වගේම පිකටින් කැන්වසින් ගිහපු පොරවල් ටික තමයි දාලා ඉන්නේ. ඒව කට්ටිය. ඉතින් එහෙම නැත්තම් මේ රටට 100ට ගිය අවුරුද්ද මට මතකයක් තියෙනවා මනෝජ් රණාකාර ඇමතුමා කිව්වේ 6 බිලියන 6.8ක විජය සංචිත ගෙනාව කියලා. හැබැයි අද වෙනකොට හොර මාපියාවක් විසින් 140ක් ගිල ගන්නවා මේ අහිංසක ශ්‍රමිකයන්ගේ මුදල්. ඉතින් අපි කියන්නේ මේ මුදල රජයට එන්න ඕන මුදලක්. ඒක නිසා මේක අපි කොන්දේසි යෝජනා 15ක් සකස් කරලා තියෙනවා. ඒ වෙනුවෙන් අපිට අවස්ථාවක් දෙන්න කියන සංදේශය තමයි අතිගරු ජනාධිපතිතුමාට බාර දෙන්නේ. මොකද පිලිපීන එම්බසි, එතකොට ඉන්දියාවේ එම්බසි අද කුවේට් වල සෞදි වල තියෙනවා. මේ කිසිම මේකක් නැහැ. උදාහරණයකට මේ සහෝදර මාධ්‍ය ආයතන වලින් මම දන්නේ විකාශනේ වුණාද කියන්නේ අද වෙනකොට මේ මාධ්‍ය සාකච්ඡාව තියෙනකොටත් පොළොන්නරුවේ වයස අවුරුදු 23ක දරුවෙක් කුවේට් රටේ මැරිලා තියෙනවා. ඉතින් නමුත් ඒක අභිරහස් මරණයක්. ඔහු ඒ ගෙදර නිවසේ වැඩ කරන්න බෑ කියලා හාමු පුතාට විරුද්ධව ඒජන්සියට ගිහින් පැමිණිලි කරලා තියෙනවා. නැවත ඒ පැමිණිල්ල කිසිදු විභාගයක් නොකර ඒ ගෙදරට මේ තරුණයා දීලා තියෙනවා. හැබැයි අවසානයේ අවාසනාවන්ත මරණයක් වෙලා තියෙනවා. ඉතින් දවස ගානේ ගැබිනි මව්වරු ලංකාවට එනවා. අතපය නැතුව ආබාධලා එනවා. එතකොට ජනාධිපති ලේකම් කාර්යාලයේ ලිපියක් බාර දුන්නා. අපි මැදිහත් වෙලා අහිංසක අම්මලා දෙන්නෙක් කුවේට් එකේ කඳෙන් එක්කෙනෙකු ඇඟිලි කපලා තිනවා තුවාල වෙලා. අනිත් අම්මගේ ඉනෙන් පහළ පණ නැහැ. නමුත් ඒ මව ලංකාවට ගේන්න ලිපියක් දීලා තියෙනවා ජනාධිපති ලේකම් කාර්යාලයෙන් අගෝස්තු මාසේ 15 වෙනිදාට ඉස්සරලා දීලා තියෙන සාමාන්‍ය අධිකමාට මේ සම්බන්ධව කියා කරන්න කියලා විදේශ සේවා නිවෘත්ති කාර්යාලය. හැබැයි අද වෙනකන් ඒක කඩදාසි කොලයකට සීමා වෙලා තියෙනවා. ඉතින් ඒක නිසා සහෝදර මාධ්‍ය ආයතනයෙන් අපි ගෞරවයෙන් ඉල්ලනවා. මොකද ඔබ දමන හැම ටෙලිනාට්‍යයක්ම මේ මැද පෙරදිග බිත්ති හතරට කොටු වෙච්චි අහිංසක අම්මලා තමයි නරඹන්නේ බලන්න. ඉතින් ඒක නිසා අපි සිදුවෙන අසාධාරණයක් ප්‍රවෘත්තියක් අනාවරණය කරන් දුන්නොත් ඒජන්සිමියට අසාධාරණයක් වෙයි කියලා ඇත්තටම ඒ ප්‍රවෘත්තිය පළ වෙන්නේ නැති තැනට අද පත් වෙලා තියෙනවා. ඉතින් කනගාටු ඒ දේ කරන්න එපා කියලා
සහෝදර මේ මාධ්‍ය ආයතන වල ප්‍රවෘත්තිංශයෙන් අපි ගෞරවයෙන් ඉන්නවා. මොකද ඔබේ නාලිකාවේ ලොකු මෙහෙවරක් කරනවා මාධ්‍යවේදීන් ප්‍රාදේශීය මාධ්‍යවේදීන්. ඉතින් ඔහු මේ ප්‍රවෘත්තිය රැගෙන යන්න දුරප්‍රමාණ ඇගිලා ගෙවල් වල අඬෝනා දුක් කම්කටොළු අරන් වාර්තා කරනකොට ඒක පළ වෙන්නේ නැහැ. ඉතින් අද සමාජ මාධ්‍ය පිහිට පතන්න සිද්ධ වෙලා තියෙන මැද පෙරදිගින්න රටවිරුවන්ට. ඉතින් ඒක නිසා මම වසර 25ක යුද හමුදාවේ ඉහළ නිලධාරියෙක් හැටියට නිල ඇඳුමක් ඇඳලා මගේ සිය කැමැත්තෙන් සේවයෙන් අයින් වෙලා මම මේ සුරක්ෂිත හිතක් රටවිරු සංසදය කරන්න තීරණය කරේ. මොකද මම පෝෂණය කරේ මේ රටේ අහිංසක බදු මුදලින් විදේශ සංචිත වලින් මේ රටට විදේශ විනිමයපු අහිංසක සහෝදර සහෝදරියෝ. ඉතින් ඒක නිසා අපි ගරු සභාපතිතුමගේ අනුශාසනෙන් උපදෙස් අනුව අපි එන්නේ ආණ්ඩුවක් පෙරලන්නේ නෙමේ. අපි ඔබ මේ මාධ්‍යයෙන් අද මේ ප්‍රවෘත්තිය නරඹන බලන ඔබ විහිං ඇති කරපු ලොකු වරමක් දීපු ජනාධිපති කෙනෙක් ඉන්නවා අති දක්ෂ. ඒ වගේම පාර්ලිමේන්තුව 159ක් මන්ත්‍රී ධූර තියෙනවා. ගරු ජනාධිපතිතුමනි දැන්වත් පෑන පාවිච්චි කරන්න ඔය තියෙන පනත සංශෝධනය කරන්න කරුණා කරලා. මොකද ලංකාපුරා ඒජන්සි තියෙන්නේ බොහොම සුළු පිරිසක්. 2000කට අඩුයි. හැබැයි මැද පෙරදිග විදේශ විනිමය ණය ලක්ෂ 10කට අධික පිරිසක් ඉන්නවා. ඒක නිසා මේ පනත සංශෝධනය කරන්න බලපත්‍රලාභයක් ඒජන්සියකට දෙනවා නම් ඒකේ නීතිමය පැත්තක් ඇති. අපි දන්නේ නැහැ නීතිමය ගැටලු. මොකද අපිට මේක දැක ගන්න මේ මාධ්‍යංග පෙන්නලා නැහැ. විදේශ ගත කරනවා නම් පනත අනුව මොකද්ද තියෙන නීති රෙගුලාසි. ඒ කිසිම දෙයක් නැහැ. පොල් පටවනවා වගේ රට පටවනවා. එන්න එනකොට ලක්ෂ 7යි 8යි ඉල්ලනවා අසිනිපයක්ලා ලෙඩක් වුණොත්. ඉතින් ඒක නිසා මේක වහාම නවත්තන්න. මේ මැද පෙරදිග අහිංසක අම්මලාට සාධාරණයක් කරන්න කියන ඉල්ලීම කරන්න තමයි අපේ දුවදරුවන් විතරයි ඉන්නේ. මේකට කිසිම පක්ෂපාත දේශපාලනඥයින් සහභාගී වෙන්නේ නැහැ. විදේශගත ලාංකිකයන්ගේ මව්වරු පියවරු දුවදරුවන් පමණයි ඉන්නේ. ඒ නිසා ඒකට අපිට ඉඩකඩ ප්‍රස්තාව සලසා දෙන්න කියන දේ අද දවසේ කියලා. ඉතින් මේ වෙනුවෙන් අපිට අවස්ථාව උදා කරලා දීපු සියලුම ආදරණීය මාධ්‍යවේදීන්ට බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. අද දවසේ හැමෝටම සුබ දවසක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඉතින් 30 වෙනිදාට මේ ගෞරවනීය මාධ්‍යයට අපි ආරාධනා කරනවා අපිට මේ අවස්ථාව මාධ්‍ය ආවරණය කරලා දෙන්න කියලා. බොහොම ස්තුතියි. நான் அந்த நாட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் இலங்கையிலையும் எங்களுக்கான செயல்பாடுகளை இந்த மாதிரி ஆட்களை வைத்து தொடர்ந்து நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியலை, யார் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு குரல் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில் மக்கள் பண்ணுற கஷ்டம் சில விடயங்களை பார்த்து அதுக்கப்புறமா யூடியூப் ஆரம்பித்து யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு பர்சனலாக இது வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பர்சனலாக பேசியிருக்கிறாங்க. 20,000 பேர் பேசியிருக்காங்கன்னா 20,000 பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அந்த 20,000 பிரச்சனையும் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் சிலது கிளியர் ஆகுது, சிலது இன்னும் பெண்டிங். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தான். ஆனால் அவ்வளோ பேரும் அந்த பிரச்சனைகளை கொண்டாந்து என்கிட்ட கொட்டி இருக்கிறீங்க. அத்தனை பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்குமே தீர்வுகளை கொடுக்கணும், முடிந்த வரைக்கும் முயற்சி செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே நோக்கம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த போராட்டம் வெற்றி பெறத்துக்காக முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்க. அருகாமையில் யாராவது இருந்தால் உடனே அனுப்பி வைங்க. காலையில் 10:30 மணிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருடைய வாழ்விலும் நல்ல எழுச்சி பிறக்கட்டும்.